ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து டே 9. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செமாண்டிக் டேக்ஸ் தான் பார்க்க போறோம். ஹெட்டர், நேம் பார், மெயின் செக்ஷன், ஆர்டிகல் அண்ட் ஃபூட்டர். இப்போ நம்ம இந்த ஹெட்டர் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, டாப் செக்ஷன்ல வந்து நம்ம யூஸ்வலா என்ன இருக்கும், நம்மளோட ஒரு வெப்பேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஹெட்டர்ல என்னெல்லாம் இருக்கும், லோகோ இருக்கும், அதுக்கான டைட்டில்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி ஃபூட்டர்ல பாத்தீங்கன்னா, ஃபூட்டர்ல நம்மளோட காப்பிரைட்ஸ் அந்த அதர் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஃபூட்டர்ல கொடுத்துருப்பாங்க. நடுவில் இந்த நேம் பார் அப்படிங்கிறது நம்மளோட நேவிகேஷன் பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வந்து லிங்க்ஸ்ல வந்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா போயிட்டு என்னோட இன்ஸ்டாகிராம்ல இருக்கும் இல்லை யூடியூப்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நேம் பார் வந்து நம்மளோட மெனுஸ் தான் வந்து நம்ம நேம் பார் சொல்றோம். அடுத்து மெயின் அப்படிங்கறத எதுக்கு யூஸ் பண்றோம்னா, மெயின் கண்டென்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நீங்க பிளாக் போஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து மேல ஹெட்டர் இருக்கும், ஃபூட்டர் இருக்கும், நடுவில் உங்களோட பிளாக் கண்டென்ட் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம சொல்றோம். இந்த செக்ஷன் அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் கண்டென்ட் வந்து நம்மளோட மெயின் கண்டென்ட்லயே நம்ம செக்ஷனா வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்காக இந்த செக்ஷன் வந்து யூஸ் ஆகுது. அண்ட் ஆர்டிகல் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட பிளாக் போஸ்ட், நியூஸஸ் இதெல்லாம் வந்து நம்மளோட ஆர்டிகல்ஸ்லாம் நம்ம எழுதுவோம் இல்லையா, ஸோ அது வந்து ஆர்டிகல் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ மெயினா வந்து நம்ம ஹெட்டர் பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹெட்டருக்குள்ள மை பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டைட்டில் வந்து கொடுத்துருக்கோம் ஹெட்டருக்குள்ள. அண்ட் நேவிகேஷன் பார்ல என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அதே மாதிரி நான் லிங்க்ஸ் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ நம்ம நேவிகேஷன் பார்ல ஹோம்க்கு போகணும், ஆர்டிகல்ஸ்க்கு போகணும், கான்டாக்ட்ஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேவிகேஷன் பார் வந்து நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்கோம். அதே வந்து நம்ம மெயின்ல பாத்தீங்க அப்படின்னா, மெயின் கண்டென்ட் பாடியில என்ன பாடிக்குள்ள தான் நம்ம மெயின் கண்டென்ட் வந்து கொடுப்போம். ஸோ இந்த மெயின்ல பாத்தீங்க அப்படின்னா மெயின் அதுக்குள்ள வந்து நம்ம செக்ஷன் கொடுத்துருக்கோம். எனக்கு இந்த செக்ஷன்ல ஒரு ஆர்டிகல் வந்து வேணும். ஸோ அதுக்காக நான் H1ல வந்து H2ல வந்து டே இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ள நம்ம என்னோட ஆர்டிகலை வந்து நான் அந்த இடத்துல எழுதியிருக்கேன். ஸோ உங்களோட ஆர்டிகல் நீங்க இந்த இடத்துல இந்த மாதிரி மெயின் செக்ஷன்ல ஒவ்வொரு செக்ஷனா வந்து நம்ம பிரிச்சு கூட பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த இடத்துல நம்ம இன்னொரு செக்ஷன் வந்து கிரியேட் பண்ண பாருங்க. ஸோ இப்போ வந்து செக்ஷன் வந்து இன்னொரு செக்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் செக்ஷன், இது வந்து செகண்ட் செக்ஷன். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி எத்தனை செக்ஷன் வேணா நம்ம ஒரு மெயின்குள்ள நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் இந்த செக்ஷன் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து மெயின் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. மெயின் ஸ்டார்டிங்ல ஓப்பன் பண்ணிருக்கோம், லாஸ்ட்ல வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஃபூட்டர் வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிருக்கோம். இந்த ஃபூட்டருக்குள்ள நம்ம என்ன கொடுத்துருக்கோம், பேராகிராஃப் குள்ள என்னோட இந்த அண்டர் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செமிகோலன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து நம்ம எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, நம்மளோட காப்பிரைட் சிம்பிளை வந்து இந்த இடத்துல கிரியேட் பண்ணது இது. ஸோ இதுக்கான கோட் இதுதான், காப்பிரைட் சிம்பிளுக்கான கோடு. அண்ட் 2025 கிருத்திகா பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட காப்பிரைட் இந்த இடத்துல ஃபூட்டர்ல நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கான பிளாக் வந்து பார்ப்போம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஹெட்டர்ல என்ன கொடுத்திருந்தோம், மை பிளாக்னு கொடுத்திருந்தோம். நேவிகேஷனுக்காக இந்த இடத்துல நேவிகேஷன் ஹோம் ஆர்டிகல் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அடுத்து நம்ம செக்ஷன்ல ஹெட்டிங்கா என்ன கொடுத்திருந்தோம், டே இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தோம். அடுத்து ஆர்டிகல்ல என்னோட ஒரு ஆர்டிகல் இருக்கு. ஸோ நம்ம இது வந்து நம்ம செக்ஷன் 2 வந்து கிரியேட் பண்ணிருக்கோம், learn HTML அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்குள்ள இன்னொரு ஆர்டிகல் இருக்கு. அடுத்து வந்து இந்த இடத்துல காப்பிரைட்க்கு நான் அந்த கோட் சொல்லியிருந்தேன் இல்லையா, அண்ட் காப்பி செமிகோலன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காப்பிரைட் சிம்பிள் வந்து வரும். அண்ட் 2025 கிருத்திகா பிளாக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னோட காப்பிரைட் வந்து நான் கிளைம் பண்றதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இது நம்ம ஒரு எப்படின்னா, நம்மளோட ஒரு வெப்பேஜ்ல நம்ம என்னெல்லாம் கொடுக்கலாம், ஹெட்டர்ல இருந்து ஃபூட்டர் வரைக்கும் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு செமாண்டிக் டேக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணி நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோவாக வெயிட் பண்ணுங்க. ஆன் தி வே. தேங்க்யூ.